Hi friends, I am Priya. Welcome to our channel Pranav Spoken English. Friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா future continuous tense பத்தி தான் பார்க்க போறோம். Future continuous tenseனா என்னது? Futureனா என்னது? எதிர்காலம். Continuousனா தொடர்ச்சியாக. எதிர்காலத்தில் நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்வது தான் இந்த future continuous tense. ஓகேவா ஃப்ரெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னது, இது ஒரு சென்டென்ஸ் மூலமாகவே நம்ம பார்க்கலாமே. அவன் மதுரைக்கு போய்கொண்டு இருப்பான், அவள் சமைத்து கொண்டு இருப்பாள். இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி சொல்கிற இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள். ஐ, ஹி, ஷி, இட், நேம்ஸ், வி, யூ, தே, இது எல்லாமே சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா வில் பி, இந்த வில் பிங்கிற ஆக்டிவ் வெர்ப் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியானது. டென்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் உள்ளது இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். பாருங்கள், இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதாங்க. இந்த வில் பி தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். தமிழில் துணை வினைச்சொல்னு சொல்லுவோம், ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்கள். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்கள். இதில் எது சப்ஜெக்ட்? அவர்கள். வேர்ப் எது? விளையாடுறது. இதை எப்படி சொல், அவர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? தே. தே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு ஆக்டிவ் வில் பி, தே வில் பி. அப்புறம் எது? வெர்பு. விளையாடுறதா வெர்பு. அப்போ விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ப்ளே. இப்போ ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி, பிளேயிங். தே வில் பி பிளேயிங். என்னது விளையாண்டாங்க? கிரிக்கெட். கிரிக்கெட். தே வில் பி பிளேயிங் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்கள். தே வில் பி பிளேயிங் கிரிக்கெட். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். இதை எப்படி சொல்லுவான்? இதில் எது சப்ஜெக்ட்? நான். வேர்ப் அது? வேலை செய்கிறது. ஓகேவா? இப்போ நான்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ. அப்புறம் என்ன பண்ணும்? ஐ வந்தால் அதுக்கப்புறம் ஆக்டிவ் வெர்ப் என்ன பண்ணும்? வில் பி. ஐ வில் பி. வேர்ப் என்னது? வேலை செய்கிறது. அப்போ அது ஒர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒர்க்கிங். ஐ வில் பி ஒர்க்கிங். எங்கே? அலுவலகம். அப்போ in the office. I will be working in the office. நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். I will be working in the office. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள். நான் நாளை இந்த நேரத்தில் என் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருப்பேன். என் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருப்பேன். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நான் நாளைக்கு நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதாங்க. இது எப்படி சொல்லுவோம்? இதில் எது சப்ஜெக்ட்? நான். வேர்ப் எது? பேசுகிறது. இப்போ நான்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வில் பிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். அப்போ வேர்ப் என்னது? பேசுகிறது. பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? டாக். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ டாக் ப்ளஸ் ஐஎன்ஜி, டாக்கிங். ஐ வில் பி டாக்கிங். யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க? என் நண்பர்களுடன். உடன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணும்? வித் மை ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சா? அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது? நாளை இந்த நேரத்தில். அப்போ அட் திஸ் டைம், டுமாரோ. I will be talking with my friends at this time tomorrow. நான் நாளைக்கு இந்த நேரத்தில் என் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருப்பேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் பாருங்கள்.
நான் நாளை இந்த நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நான் நாளை இந்த நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பேன். இது எப்படி சொல்வோம்? நான் ஐ வில் பி. இதில் எது வர்பு? ஓய்வெடுக்குது. இப்போ ஓய்வெடுக்கிறது ரெஸ்டிங். ஐ வில் பி ரெஸ்டிங் இந்த நேரம். அதை என்ன சொல்லுவோம்? அட் திஸ் டைம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கு நாளை, டுமாரோ. ஐ வில் பி ரெஸ்டிங் அட் திஸ் டைம் டுமாரோ. நான் நாளை இந்த நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராணி மும்பைக்கு போய்கொண்டு இருப்பார். ராணி மும்பைக்கு போய்கொண்டு இருப்பார். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? ராணி. எதுவோ போய்கொண்டு இருக்குது. அப்போது ராணி நேம்ஸ் எல்லாம் வந்தாலும் என்னது? வில் பி தான் போடணும். ராணி வில் பி போகிறதுக்கு என்னது? இங்கிலீஷில் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி, கோயிங். ராணி வில் பி கோயிங். எங்கே போகிறா? மும்பைக்கு. இக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன போடுறோம்? டு மும்பை. மும்பை. ராணி வில் பி கோயிங் டு மும்பை. ராணி மும்பைக்கு போய்கொண்டிருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டோம். அப்போது இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றார் போலலாம் ஆக்சுவலி மாறாது. ஒரே ஒரு தான் வில் பி. அது வந்து டீஃபால்ட்டாக ஃபியூச்சர் கண்டினியூஸில் டென்ஸில் வரக்கூடிய ஒரு டீஃபால்ட்டான ஆக்சுவலி வில் பி. அது போட்டதுக்கப்புறம் வேர்ப் போட போகிறோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு மும்பைக்கு. இக்கு வரும்போது இந்த இடத்துல டூங்கிறத போகிறோம். பேலன்ஸ் மும்பை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இதை எப்படி சொல்லலாம் பார்ப்போமா? ஐ நான்கிறது ஐன்னு சொல்லியாச்சு. அப்புறம் டிஃபால்ட்டாக என்ன போடணும்? வில் பி. ஐ வில் பி. சாப்பிட்றதுக்கு என்னது இங்கிலீஷில்? ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈட்டிங். ஐ வில் பி ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ஈட்டிங். இதே நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். ஐ வில் பி ஸ்லீப்பிங். நான் விளையாடி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி பிளேயிங். ஓகேவா? நான் படித்து கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ஸ்டடிங். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள். குழந்தைகள் மாலை நேரத்தில் பள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். பள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். இதை எப்படி சொல்கிறோம்? குழந்தைகள், த கிட்ஸ். அப்புறம் என்ன ஆக்சுவலி வெர்ப் யூஸ் பண்ணணும்? வில் பி. த கிட்ஸ் வில் பி. வெர்ப் என்னது? இதில் விளையாடுறது. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ் என்னது? ப்ளே. ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்த்தோம். பிளேயிங். த கிட்ஸ் வில் பி பிளேயிங். எங்கே விளையாண்டாங்க? பள்ளி மைதானம். இன் த ஸ்கூல் கிரவுண்ட். The kids will be playing in the school ground. அவங்க பள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். எப்போ? மாலை நேரத்தில். அப்போது at evening. At evening. The kids will be playing in the school ground at evening. குழந்தைகள் மாலை நேரத்தில் பள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர்கள் கார் ஓட்டி கொண்டிருப்பார்கள். அவர்கள் கார் ஓட்டி கொண்டிருப்பார்கள். இதை எப்படி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லாங்க தான் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.